திமுகவில் எழுந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தான். சசிகலாவுக்கு எதிராக டெட் எகென்ஸ்டான சசிகலா வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டாமினேட் பண்ணவங்க. வைத்திலிங்கத்தை மட்டும் ஒன்றும் செய்ய முடியல. அதனாலேயே ஜெயலலிதாவுக்கு வைத்திலிங்கம் பிரியம். தான் பொதுச்செயலாளர் ஆகும்போதோ இல்லை பொதுச்செயலாளர் இருக்கும்போதோ இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போதோ அந்த சீனியர்ல எல்லாத்தையுமே பார்த்து ஒரு போட்டு பார்த்துட்டே இருப்பார். இருக்கிறவங்க நம்மளுக்கு மரியாதை இருக்காங்கன்னு அதன் தொடர்ச்சி தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தராக கொஞ்சம் வெளியாகும். அதனால தான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கல, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கல, அந்த டீமையே ஒதுக்கிட்டாங்க. திமுகவுக்கு செந்தில் பாலாஜி வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கத்தமிழ்ச்செல்வன் அமமுகலேருந்து வந்தார், பழனியப்பன் வந்தார், ஸோ முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்தாங்க. நல்லா இப்போ வைத்திலிங்கத்திடம் தொடர்ந்து பேசுனது அவர் தான், செந்தில் பாலாஜி தான். அரசியல் வேற என்ன பண்ண முடியும், எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் காலதாமதமாக முடிவு எடுக்கிறார். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு பொறுத்தவரை அடுத்த வாரத்திற்குள் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் வந்துடுவார். அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும், அது காலதாமதமானது. அதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தோம். என்டிஏன்னு தமிழ்நாட்டில் உள்ள என்டிஏ நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவரு சில கட்டாயத்துக்காக நீங்க அந்த இன்னைக்கு டிடிவி வந்திருக்கிறாரு. டிடிவியும் அவருக்கு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் விஷயம், அவர் மேல உள்ள வழக்கு இது. அடுத்தது அன்புமணி, அவருக்கும் பல வழக்குகள். இது எல்லாமே ஒரு கட்டாயத்துல என்டிஏல போய் சேர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக பக்கம் பேசி கொண்டிருந்தார் டிடிவி, அவரை கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க. டிடிவி வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானே அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு பங்காளி சண்டை, இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நாங்கெல்லாம் உண்டாயிட்டோங்கிற மாதிரி போய் நிற்கிறதெல்லாம் எப்படி அவருக்கு லாபமா இருக்கும்? அரசியல் லாபமா இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ் நியூஸ் நேரலுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் வணக்கம். ஓபிஎஸ் அவர்களோட கூடாரம் காலியாகி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விதான் இருப்பது தோன்றுகிறது. உடன் இருந்தவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. முன்பு மனோஜ் பாண்டியன் அவர்கள், இப்போது திரு வைத்திலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான ஹைலைட்டான செய்தி ஊடகங்கள் காட்டக்கூடியது வந்து முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து அவர் கரம் பிடித்து அறிவாலயத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையிலே இணைந்திருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்த மூவெல்லாம் எப்படி இருக்க போகுது, ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இல்லை, வைத்திலிங்கம் திமுகவில் எழுந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏடிஎம்கேல. காரணம் என்னன்னா, ஜெயலலிதாவுடைய ஒரு முக்கிய ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நால்வர் அணின்னு சொல்லுவாங்க. வைத்திலிங்கம், மத்த விஸ்வநாதன், ஓபிஎஸ் என்ன அப்படி அடிப்படையில் இவங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க எடுக்கிற முடிவு எதாக இருந்தாலும் ஜெயலலிதா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வைத்திலிங்கத்தை எதிர்த்து தன்னுடைய முன்னிலையில் வைத்திலிங்கத்தை எதிர்த்து பேசினாருன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த நிமிஷம் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை வந்து திருச்சி சிவபதி இழந்தார். திருச்சியில் ஒரு அதிமுக மாநாடு நடந்தது, ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது வைத்திலிங்கம் தான் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்தார். கலந்துட்டு வந்தப்போ ஜெயலலிதா கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு, கூட்டம் இல்லைம்மா, பெரிய லெவலில் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்ல, எதிர்த்தாப்பில் இருந்த சிவபதி அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் என்னென்ன இப்படி போய் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சீனியரை நான் அனுப்பி பார்த்த ஒரு ஆள்கிட்ட நீ வந்து எதிர்த்து பேசுனியான்னு கெட் அவுட் அப்படின்னு சொன்னவங்க அவர் காரில் போகிறதுக்குள்ள மாவட்ட செயலாளர் இருந்தது பதவி பறிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வைத்திலிங்கம் மேலே அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய பிரியம். காரணம் என்னென்னா, சசிகலாவுக்கு எதிராக டெட் எகென்ஸ்டான அவர் வைத்திலிங்கம். சசிகலா வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டாமினேட் பண்ணவங்க, வைத்திலிங்கத்தை மட்டும் ஒன்றும் செய்ய முடியல. அதனாலேயே ஜெயலலிதாவுக்கு வைத்திலிங்கம் மேலே ஒரு பிரியம்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஜெயலலிதா பல விஷயங்கள் நடந்துருச்சு தமிழ்நாட்டில்.
குறிப்பாக அதிமுக நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்கு ஈக்குவலான இல்லை தனக்கு மேல், ஏன்னா அப்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடப்பாடிலாம் முழுக்க முழுக்க அவர் வந்து கணக்கு பிள்ளை மட்டும் தானே. நீங்கள் முக்கியமான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியெல்லாம் கூட்டு வந்து டிஸ்கஷன் பண்ண மாதிரியே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், நீங்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ் அவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கப்போ கூட எடப்பாடிக்கு ஒன்றும் பெரிய பவராலாம் இருந்ததில்லை கட்சியில். அதனாலே என்னமோ சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் ஆகும்போதோ இல்லை இணை பொதுச்செயலாளர் இருக்கும்போதோ இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போதோ அந்த சீனியரில் எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு போட்டு பார்த்துட்டே இருப்பார் அவர். ஏன்னா இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மரியாதை இருக்காதுங்கிறது அவருடைய எண்ணம். அதன் தொடர்ச்சி தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தராக கொஞ்சம் வெளியேறும். அதனால தான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கல, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கல, அந்த டீமே ஒதுக்கிட்டார் அவர் எடப்பாடி. வேறு வழி இல்லை. இன்னைக்கு கூட அந்த பேட்டியில் தெளிவாக சொன்னார். யார் சொன்னா? வைத்திலிங்கம் சொன்னார். அரசியல் வேறு என்ன பண்ண முடியும், நீங்கள் எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் ரொம்ப காலதாமதமாக முடிவெடுக்கிறாரு. ஸோ அதனால் நாங்கள் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு பொறுத்தவரை அடுத்த வாரத்திற்குள் ஓபிஎஸும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவர் வந்துடுவார். அந்த விஷயத்தை தான் பார்க்குறேன். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி தான் கூட்டிகிட்டு போனார் அறிவாலயத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி. உண்மைதான். திமுகவுக்கு செந்தில் பாலாஜி வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகலேருந்து வந்தார், பழனியப்பன் வந்தார். ஸோ முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்தாங்க, நல்லா இருங்க. இப்போ வைத்திலிங்கத்திடையும் தொடர்ந்து பேசுனது அவர் தான், செந்தில் பாலாஜி தான். என்ன காரணம்னா, உங்களுக்கு உரிய மரியாதை இருக்கும், நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க, அந்த கேரண்டி நான் வாங்கி தர்றேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும்ல. நம்ம ஒரு சீனியரு திமுகவில் போகும்போது நம்மளுக்கு அந்த சீனியாரிட்டி நம்மளை மெயின்டைன் பண்ண முடியுமா, சரியாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட எண்ணம். அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஒரு 3-4 முறை அவரை சந்தித்து ஒருத்தநாடு அவர் வீட்டிலேயே உட்காந்து பேசியிருக்காரு. பல மணி நேரம் பேசி அவரை வந்து என்ன காரணம்னா, அவர் திமுகங்கிறது ஒரு அவங்களுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40-50 வருது அரசியலில் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டே இருந்தவங்க. ஆமாம், ரத்தமே வந்து திமுக எதிர்ப்பு ரத்தம்னு வைங்கிறேன். ஸோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக ஒரு வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமி உங்களை ஏற்றுக்க மாட்டார். எதுக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அரசியலை விட்டு விலகிறதுங்கிறது நல்லா இருக்குமா? வேண்டாம். திமுக வாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னு பல உதாரணங்களை சொல்லி சில விஷயங்களை பேசி, குறிப்பாக வைத்திலிங்கத்துக்கு தொடர்ந்து அவரது மகன் பிரபு இருக்கார். அவருக்கு 3 மகன்கள், 2 பேர் டாக்டர்ஸு, ஒருத்தர் விவசாயம், தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரபு அவருக்கும் திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வைத்திலிங்கம் பேசுகிறார். சில கேரண்டிகளை வந்து திமுக கொடுத்துருக்கு. மாவட்ட செயலாளர் ஆக போகிறார் அவர். ஆமாம், வைத்திலிங்கத்துக்கு மாவட்ட செயலாளர் அவருக்கு பண்ணுறார். அவருக்கு வந்து இப்போ அவருடைய சொந்த தொகுதி ஒருத்தநாடு, அங்கேருந்து எம்எல்ஏவாக இருக்காரு. இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, இது 3 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கி அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க திமுக தயாராக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றலை. இந்த விஷயங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜி வைத்திலிங்கத்திட்ட சொல்லி அதன் தொடர்ச்சியாக தான் வந்திருக்கிறார். இல்லை, இப்போ டிஎம்கேலேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? இப்படி அதிருப்தியாளராக இருக்கிறாங்க, 100% அவங்க டிவிகேவுக்கோ இல்லை மற்ற கட்சிக்கோ போக விடாமல் நம்ம கட்சிக்கு கொண்டு வாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் நம்ம கட்சியை. இப்போ டெல்டா பகுதிகளில் இப்போ ஒருத்தநாடு வைத்திலிங்கத்துக்கு நிச்சயமாக ஒரு செல்வாக்கு இருக்கலாம். கண்டிப்பாக செல்வாக்கு. அதே போல் மனோஜ் பாண்டியன் ஆல்ரெடி வந்திருந்தாரு. இப்போ தென் தமிழகத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் யாராவது இருந்தால் திமுக வர வழி நம்ம சொல்லுவேன். ஓபிஎஸ் கண்டிப்பாக ஒரு வர வேண்டிய, ஓபிஎஸ்மே திமுக அதனோட மாற்றம் இல்லை. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கத்தோடு இருக்கும் நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி ராமச்சந்திரன், அவர் தான் குன்னம் எம்எல்ஏவாக இருந்தார். அவருமே கூட இந்த எடப்பாடியுடைய அதிருப்தியில் வெளியே வந்தவர். ஸோ அவரும் வரப்போகிறார். முன்னாள் எம்எல்ஏ அவர், அரியலூரில் ஒரு முக்கியமான நபர், அவர் வரப்போகிறாரு. திருச்சியில் வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர், அவரும் வைத்திலிங்கத்தோட டீமில் தான் இருக்கார். அவரெல்லாம் வரப்போகிறாங்க. இந்த 26ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒருத்தநாடில் இணைப்பு நிகழ்ச்சி நடக்குது. சிஎம் கலந்துக்கிறார். வைத்திலிங்கம் ஆதரவாளர்.
வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் எல்லாம் அங்கே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிகழ்ச்சியில் இவங்களெல்லாம் சேர போகிறாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் ஓபிஎஸ் வர போகிறார், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓபிஎஸ்க்கு தான் ஒரே ஒரு சிங்கிள் தாங்க, ஒரே ஒரு சின்ன அஜெண்டா, ஒரு விஷயம். இந்த 2000 கோடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதானி விஷயத்துக்கு ஒரு பணம் அவர்கிட்ட இருக்குது, கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை இன்னும் பிஜேபி வாங்கி தரோம் இருன்னு சொல்லி அவரை டைட் பண்ணுது. நீங்கள் இப்போ இந்த என்டிஏன்னு தமிழ்நாட்டில் உள்ள என்டிஏ நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர் சில கட்டாயத்துக்காக இன்னைக்கு வந்தார். இன்னைக்கு டிடிவி வந்திருக்கிறாரு. டிடிவியும் அவருக்கு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் விஷயம், அவர் மேலே உள்ள வழக்கு இது. அடுத்தது அன்புமணி, அவருக்கும் பல வழக்குகள். இது எல்லாமே ஒரு கட்டாயத்தில் என்டிஏல போய் சேர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக பக்கம் பேசி கொண்டிருந்தார் டிடிவி, அவரை கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதோட மாற்றம் அவருமே இப்ப எல்லாம் முன் பின் அப்படின்னு சொல்லி கட்டிங்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்னாரு, 3வது இடத்துக்கு போகும்போது அதிமுகன்னாரு. இப்போ என்னன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்மை அப்படின்னு சொல்றாரு, பங்காளி சண்டைறாரு. அப்படியே அவருக்கு கட்டாயமா தான் சொல்றேன். அந்த பிரசன்ஸ் ஹோட்டல் இருக்குல்ல, லண்டன் பிரசன்ஸ் ஹோட்டல்ல வட்டம் இருக்கு, அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலை வந்து நாங்கள் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறதே மாதிரியும் இந்த வழக்குகள்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு பண்ணி கொடுத்துட்றோன்ற மாதிரி ஒரு கேரண்டியின் அடிப்படையில் அவர் போயிருக்காரு. பட் அதெல்லாம் சரியாக நடக்குமா நடக்காதலான்னு தெரியல. நீங்கள் பிஜேபியை நம்பி இருந்த ஓபிஎஸ் நடாத்துக்கு போனார், செங்கோட்டை நடாத்துக்கு போனார், இப்போ டிடிவி போயிருக்காரு. எங்க போய் நிக்க போறாருன்னு தெரியல. சொல்றேன் நான். இல்ல இப்ப இந்த கட்சியை கூட தக்க வைக்க முடியுமாங்கிற ஒரு இல்ல. இன்னைக்கே கூட எனக்கு தெரிந்து அவரோட இருந்த நபர்கள் பல பேர் இல்லை இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில. அதாவது டிடிவியோட ஆலோசனை கூட்டம்னு நடத்தினார்ல, ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாரு, போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஒரு ஃபார்மலா ஒரு மீட்டிங் போட்டார்ல, அந்த மீட்டிங்ல கூட முக்கிய நபர்கள் யாரும் போன மாதிரி தெரியல. ஆமா. பட் ஓபிஎஸ் வந்து அந்த ஒரு சில விஷயங்களுக்காக நிற்கிறாரு. 26 ஒட்டி அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருமே திமுகவுக்கு வந்துட போறாரு, அதனால மாற்றமே இல்லை. அப்படி திமுகவுக்கு வர்றாரு அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு வாக்குறுதி, ஒரு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? அப்புறம் அந்த இடத்துல வேற திமுக மாநில லெவல்ல ஏதாவது பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு. மாநில லெவல்ல ஏதாவது பொறுப்பு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாம். மாநில லெவல்ல கொடுப்பாங்க. ஒரு 2 முறை முதல்வராக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கான விஷயங்கள் எல்லாம் மாற்றமே கிடையாது. அதாவது வைத்திலிங்கத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்குறாங்க, அவர் பையனுக்கு அரசியல் எதிர்காலம் கேரண்டி இருக்குது, புரியுதுங்களா? அதில் என்ன மாற்றம் இல்லை. இதே மாதிரி தான் திருச்சி வெள்ளமடி நடராஜனும் சில கமிட்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாரு. அவருமே டிஎம்கேக்கு வரணும்னா நீங்கள் அவங்களுக்கு மினிமம் ஒரு சீட்டாவது கூட வாங்கி கொடுங்க, இல்லை எனக்கு கட்சி பதவியாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்னால இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இது எல்லாத்தையுமே இந்த விஷயங்கள் ஓபிஎஸ் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒருங்கிணைக்கிறது செந்தில் பாலாஜி தான் ஒருங்கிணைச்சு பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்போ 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இப்போ மதிமுக, பாஜக தலைவர்கள், அதே போல டிடிவி தினகரன், தேமுதிகவும் அநேகமாக சேரப்போகுதுங்கிற தகவல் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அம்மையார் பிரேமலதா, அதே போல இன்னும் சில கட்சிகள், இவர்கள் எல்லாம் அந்த மேடையில் இருக்கும்பொழுது என்டிஏங்கிற ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாக்கிடுச்சு. இப்போ பாருங்க, டிஎம்கேக்கு நிகரான சக்தி நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு வலுவான ஒரு தோற்றத்தை வந்து அது வந்து காட்டாதா? அதை சொல்றது அவங்க வந்து விஜய்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா விஜய் தான் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்திலேருந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே. ஸோ அதனால நீங்க வந்து விஜய்கிட்ட வேணா இவங்க சொல்லிக்கலாம். திமுக ஆல்ரெடி நீங்க தெளிவாக தான் இருக்கு. திமுகவில் உள்ள சில பல பிரமுகர்கள் சொன்னதே வந்து களம்ங்கிறது திமுக அதிமுக இடையான களம் தான் அப்படிங்கிறதான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வீக்காக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் பாமகவில் பிரச்சனைகள் இருக்குது, பாமக சரியா இல்லை. பாமக வந்து திமுக பக்கம் பாமகவில் உறுப்பாற்று ராமதாஸ் பேசினாரு, பட் ஒத்துக்கலை. என்ன காரணம்னா இங்கே திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் அப்படியே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 2ஆக நிற்கிது, அது ஒன்று. நீங்கள் டிடிவி வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானே அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு பங்காளி சண்டை, இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நாங்கள்லாம் ஒன்றாயிட்டோங்கிற மாதிரி போய் நிற்கிறதெல்லாம் எப்படி அவருக்கு லாபமாக இருக்கும்? அரசியல் லாபமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுகவுக்கு வேணா லாபமாக இருக்கலாம், டிடிவிக்கு எந்த பிடிச்சிச்சு. இந்த 40 நாள் தேர்தல் வரைக்கும் அவரை பயன்படுத்திக்குவாங்க, அதுக்கப்புறம் அவர் காணா போயிடும்.
டிவிங்கிறது அவருடைய அரசியல் எதிர்காலம் போயிடும். ஆனா ராஜ்யசபா எம்பி பதவி ஆமா தர்றாங்கன்னு ஆமா ஆமா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் நான் முதல்ல சொன்னதுதான். பிஜேபி சொல்ற கமிட்மெண்ட்லாம் பண்ணிடுவாங்களா என்ன? ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போனவர், தர்ம யுத்தம் ஆரம்பிச்சவர் தான். அதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய சின்ன பின்னமா போய் நிற்கிறது காரணம் அவர் தான். நீங்கள் சசிகலா அப்படிதான் நடாத்தில் விட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சசிகலாவை வந்து பேர் என்ன, எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டாரு, பிஜேபி ஒதுக்கி விட்டுருச்சுல்ல உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து பிஜேபியை பெருசாக நம்ப முடியாது. பட் ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் வந்துடுவார், திமுகவுக்கு வந்துடுவார், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. மற்றபடி டிடிவியுடைய அரசியலுங்கிறது கொஞ்சம் மங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ அங்கே தேனியில் இருக்கக்கூடிய ஏதேனும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா திரு பன்னீர்செல்வம் அவர்கள்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அவர் வந்து களமிறக்கப்பட்டால் அவரும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க நேரிடும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் எதிராக தான். நீங்க ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணீங்க. நான் சீனியரு, நான் வந்து நானும் உங்களுக்கு நிகராக இருந்தவர் எதிர்பார்த்தாலும் ஒரு பையனுடைய அரசியலை தான் பார்த்துக்கணும். ஓகே, ஏன் திமுகவுக்கு வரும்போது நான் அதே மாதிரி எனக்கு பொதுச்செயலாளர் கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? நான் வர்றேங்க, ஒன்று பொதுச்செயலாளர் தர முடியாதுல்ல. ஸோ உங்கள் பையனுக்கான அரசியல் வேணால் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அவருக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காலப்போக்கில் அவருக்கு ஏதாவது மாவட்ட செயலாளரோ இல்லை நிர்வாகியோ தரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போ வரும்போதே டிமாண்ட் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு திமுக கொடுக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஏற்கனவே அங்கே தேனியிலலாம் ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது திமுக. அண்ணா திமுக தான் வீக்காக இருக்குது தென் மாவட்டங்களில், திமுக ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஒன்றும் இருந்த வரைக்கும் ஒரு இருப்பு இருந்துச்சு, இரட்டை தலைமை இருந்தபோது அவர் விலகிய பிறகு ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது டிடிவி எடுத்த அந்த ஒரு முடிவுங்கிறது வந்து கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஜாதி ரீதியான பிரச்சனை வந்துருச்சு. நீங்கள் கவுண்டர் இனத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தேவர் சமூகத்தை, அதாவது முக்குளத்தை வந்து அவர் நசுக்கிறாரு, நம்மளுக்கு பிரதிநிதித்துவமே தரல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காங்க. அதனால டிடிவி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்கள் சுயலாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் எப்படி வரோம், வரமாட்டோம்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாமே ஒரு அதிருப்தியாக இருந்ததுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். கடந்த இதில் கூட பார்த்தோம், திரு செங்கோட்டையன், திரு பன்னீர்செல்வம், டிடி தினகரன் எல்லாம் மூவரும் ஒரு சேர போய் தேவர் குரு பூஜையில் போய் கலந்து மரியாதை செலுத்தினாங்க. அப்போவே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது, இவங்கெல்லாம் வந்து முக்குளத்தூருக்கு எதிரானவங்க, ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு திட்டமிட்டே ஒரு இது பண்ணாங்க. பட் ஆனால் என்ன அரசியல் அழுத்தமோ கட்சியை விட்டு நீக்கினாங்க. செங்கோட்டையன் அந்த அன்னைக்கு தான் நீக்கின உடனே போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. தேவர் போய் குரு பூஜையில கலந்துக்கிட்டதே தவறா அப்படின்னு தேவர் மக்கள் அப்படின்னு போட்டு போஸ்ட் அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவியை சேர்க்கறதுனால பெரிய லாபம் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் அதே சமயம் திமுகவில் வைத்தியலிங்கம் சேர்ந்ததுங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே வீக்காக இருக்குது டெல்டாவில் அதிமுக. இப்போ வைத்தியலிங்கம் வந்ததில் தான் கூடுதலான ஒரு பலம் வந்து நான் பார்க்குறேன். அதனால மாற்றம் நிச்சயமா சார். திரு பன்னீர்செல்வமும் விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய இருக்கிறார் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலும், அதே போல வைத்தியலிங்கம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றும், தினகரன் அதிமுகவிற்கு சென்றது ஒரு பொருந்தா கூட்டணியாக அமையும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேர்தல் நெருங்க கூட்டணிக்கு மாறக்கூடும். ரொம்ப நன்றி, உங்களை நேரத்தை. நன்றி.